பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு கூட காத்திருப்போம். தெய்வ சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமானது ஸ்தோத்திர பலி. எங்கெல்லாம் பிள்ளைகள் கூடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்களோ அங்கெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே உதடுகளின் கலையாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திர பலி செலுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். எனக்குள் வாசமாயிருக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தேவனே உமக்கு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், மனதுருக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்காக பரலோக மகிமையெல்லாம் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீர், வாதிக்கப்பட்டீர் ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டீர் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தீர் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வமே ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக சிலுவையில் வேண்டிக் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாலை ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்தாவைகள் இந்த இடத்தை விட்டு வெளியேறும்படியாகவும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திற்குள்ள இறங்கி வரும்படியாகவும் ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாகவும் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த கடைசி கால சியோன் சபையை கர்த்தர் இந்த ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாதத்தின் அப்பா கர்த்தாவே அப்பா பாதி நாட்களை கடந்து வந்து விட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தினது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது சபையாய் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வருகிறோம் ஆண்டவரே.
சபையை ஆண்டவரே ஆரம்பம் முதல் அப்பா முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவராக சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரே வெளியில் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இருக்கிறாங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. வாங்க துதிக்கிற ராஜா. வர வேண்டிய மக்களை தடை இல்லாமல் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிற அப்பா. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ஆண்டவரே. எதை இழந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை இழக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பதற்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. துதிக்கிறோம். ஆத்துமா விலையேற பெற்றது ஆண்டவரே. தேவனுடையது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அநேகர் இங்கே வந்து கூடி உண்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ராஜா. பாடல் பாடும் பொழுது இந்த பிரசன்னம் தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அற்புதங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா. வேதத்தில் நீங்க சொன்னது போல ஆண்டவரே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் கொடுக்கிற நன்மை அது திருப்தியானதா இருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஜெப வேலையிலே வேற எந்த சிந்தனையும் வராதபடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க அந்த நேரத்தை நாங்கள் செலவிட உதவி செய்கிறாங்க. அப்பாவை மறைத்து அப்பா செய்தி எங்களுக்கு அப்பா தேவ வசனத்தின் மூலியமாய் ஆண்டவரே நீர் பேசுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா. கர்த்தாவே அப்பா காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்பட்டிருக்கும் ஆண்டவரே. உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாய் தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கூடாரத்தை சுற்றிலும் தேவ வல்லமை தேவ பிரசன்னம் காத்துக்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறான். கர்த்தாவே ஏதோ சமாதானத்தின் வாசலை நிற்கிறான். தேவ வல்லமை கடந்து வருது. தேவ ஆசீர்வாதம் இந்த கூடாரத்தை சுற்றிலும் உதவி செய்கிறார். ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். நீரே பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 13:6 வாசிக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் நமக்கு நன்மை எத்தனையோ நன்மைகளை செய்து செய்தார். ஆனால் அந்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து நன்றியோடு கூட ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம பாட வேண்டும். எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு தேவ சமூகத்திலோ இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. ஆகவே வேதத்திலே வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வாரமெல்லாம் நடத்தின தேவன் ஹல்லேலூயா மட்டுமாய் காத்து நடத்தின தகப்பனை போல சுமந்து வந்த தேவன் ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து
களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் தினமும் துதிக்கிறேன், நான் தினமும் துதிக்கிறேன். மேலானது பாடும், மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது பாடும். உம் பேரன்பு உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் என்று ஆனந்த களிப்புள்ள உதடுகள் ஆனந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், நான் தினமும். சொல்லுங்க, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. சேர்ந்து பாடுங்க, ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். சொல்லுங்க, தேவனே தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாணிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். சொல்லுங்க, மகிமை வல்லமை வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை. ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி. உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், நான் தினமும் துதிக்கிறேன். நீர்தானே நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவே. சொல்லுங்க, நீர்தானே. நல்ல சத்தமா பாடுங்க. களி கூறுவே, உறுதியாய் பற்றி கொண்டே, வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே, வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம். ஆனந்த களிப்புள்ள
பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், சேட்டை அடைக்கலம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வில், சொல்லுங்க, எந்தன் வாழ்வில். எல் ஷடாய், எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லி பாடுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராப்பா, எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராப்பா, எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவேன், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவேன், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பல நீரே. சொல்லுங்க, எந்தன் வாழ்வின், பாடுங்க, எந்தன் வாழ்வின் பல நீரே. எந்தன் வாழ்வின் பல நீரே, எந்தன் வாழ்வின் பல நீரே. எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். பாடுங்க, எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவாயீரே, யெகோவாயீரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவாயீரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் நல்ல நீரே, எந்தன் வாழ்வின் நல்ல நீரே. எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். பாடுங்க, உயர்த்தி பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி. என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் தலந்தீரே, எந்தன் வாழ்வின்
பலனீரே, என் வாழ்வின் பலனீரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! பாடுங்க. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஓடி ஓடி சொல்லுவேன், என்னும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுகிறேன், இயேசு விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சொல்லுங்க. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை பாடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி. என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன். பாடுங்க, நல்லா சேர்ந்து பாடுங்க. என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு. சொல்லுங்க. சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு. விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே
தருகிறார். பாடுங்க நல்ல கரங்களை தட்டி. எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் வாழ்வில் நீர் இருப்பதே ஹல்லேலூயா. எல்லா வகையிலும் எனக்கு வெற்றி ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் வெற்றியை தருகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் நீர் வெற்றியை தருகிற தேவன் ஹல்லேலூயா. என் குடும்பத்தில், என் பாதையில், என் வேலையில் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தருகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் வாழ்வில் வெற்றியை தருகிற தேவன். நீர் ஒருவரே எங்களுடைய சூழ்நிலைகளில் வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த வாரமெல்லாம் எங்களுக்கு வெற்றியை தந்து நடத்தினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலமூதி ஜெயிப்பே, எக்காலமூதி ஜெயிப்பே. எங்கள் வாழ்வில் ஜெயத்தை தருகிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் சபையாய் கூடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமை. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் நாணத்தை அசட்ட பண்ணுவான். அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடைய அவர்களுக்காக வழக்காடுவோம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரமினால் அடித்தால் அவன் சாகான்.
மகனே, உன் இருதயம் நாணம் உள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை மற்றும் பயந்தோடிரு. என் மகனை, நீ செவி கொடுத்து நாணம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரவாவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே நாணத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவன் மகிழ்வான். வேசி ஆழமான படுகுழி, பர ஸ்திரீ இடுக்கமான கிணறு. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள். மதுபானம் இரத்த வருமானமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். உன் கண்கள் பர ஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு கருணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய். நம்ம பார்க்கிறோம், யாருக்கு ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. குடிகாரன் என்ன செய்வான்? தாறுமாறானவைகளை பேசுவான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அது முதல்ல நம்ம இது இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் பொழுது அது என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை பார்க்கக்கூடாது. அது மெதுவாக என்ன செய்யும்? ஒரு நாள் தானே, கொஞ்சம் தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது என்ன, குடிகாரனாகவே ஆகிடும், குடிகாரனவே ஆக்கிவிடும். அவனுடைய முடிவில் அவன் எப்படி? பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். விரியன் பாம்பு கடிச்சாக்க உடனே செத்துற மாட்டாங்க. அது எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகும். உடம்பெல்லாம் நீளமாக மாறி அப்படி வேதனைப்பட்டு தான் செத்த முடியும். அதனால் அது மாதிரி தான் இந்த மதுபானம் என்ன செய்யும்? ஒரு மனிதனை தரித்திரத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். மதுபானம் குடித்தா தூங்கி என்ன செய்வாங்க? தூக்கத்தில் தான் செலவிடுவாங்க. அதிக நேரம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க, மணிக்கணக்காக கிடப்பானுவார். அவர் எப்போ தெளியுதோ அப்போ தான் எழுந்திரிச்சு போவான். அதுக்குள்ளே எல்லாரையும் அவன் வச்சிருந்த பொருள்லாம் காலி ஆகிடும். ரோட்டில் போகிறவன் அதில் போகிறவன் தூக்கி போயிடுவான். அதனால் அது மாத்திரமல்ல, பார்க்குறோம், பரஸ்திரிகளை நோக்கும், உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த மதுபான பக்கமே நம்ம போகவே கூடாது. இன்றைக்கு மதுபானத்தினாலே அடிமையாகி குடும்பத்தை கவனிக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்ய? ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும். அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். அதனால் இங்கே நம்ம பார்க்குறோம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரன் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்தி விக்கும். அதனால் தரித்திரம் தான் வரும். குடித்தோம்னா தரித்திரம் தான் நமக்கு வரும். அது மாத்திரமல்ல, தூக்கம் என்ன செய்ய? கந்தைகளை உடுத்திக்கும். அவன் குடிச்சிட்டு தூங்கினானாக்க அவனுடைய பொருள், அவன் வச்சிருக்கிற பொருளெல்லாம் காலி ஆகிடும். ரோட்டில் போகிறவன், வழி போகிறவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ தரித்திரத்தில் போயிடுவான். அது மாதிரி ஒவ்வொரு சமயத்தையும் இப்படி தரித்திரத்துக்கு போனால் என்ன செய்யறது? அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து நாம் ஜெபிப்போம் என்றால்
என்ன செய்ய முடியும், தேவன் மாற்றுவார். எத்தனையோ அப்படி தான் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு என்ன பிராந்தி கடைகள் தான் இருக்குது. ஆகவே அநேக மக்கள் என்ன செய்ய அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக யார் விடுதலை செய்ய முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலை முடிய முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆகவே விடுதலையின் தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்தில் வருகிறவர்களைத்தான் அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆகவே நாம் குடிகாரர்களுக்காக நாம் அதிகமாக செபிப்போம். அவர்களை தேவனாக என் கர்த்தர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார்? அந்த காரியத்தை ஒரு வாக்கியம் பண்ணுவார். ஆகவே நாம் செபிப்போம் அவர்களுக்காக. நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஓய்வு நாளிலும் அவரை ஆராதிக்க தகுதி உள்ளவர்களாய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அல்லேலூயா, என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆராதிக்க என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினீர், பராமரித்து இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், ஜீவனை தந்தீர். அல்லேலூயா. எங்களை பாதுகாத்து, என் குடும்பத்தை பாதுகாத்து, கடந்த வாரம் எல்லாம் நீர் எங்களை நடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். எவ்வளவு கிருபை! அல்லேலூயா. எத்தனை கிருபை ஆண்டவரே! இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே சப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் மகிமைப்படுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் துதிக்கு மகிமைக்கு எல்லாவற்றுக்கும் நீர் பார்த்தீர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதியும். வருகிற வாரத்தில் நடத்த நீர் உண்மையுள்ளத வருகிற வாரத்தில் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு கொடுப்போம். காணிக்கை பாடல் கிருபையால் நிலை நிற்கிறோம். இந்த பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் நோக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் நோக்கியதும் உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டுவதும் உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 ஜெபிப்போம்.
சோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திர ஆண்டவரே. இந்த வாரத்தின் ஆண்டவரே, நாம் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில காரியங்களுக்காக நாம உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே ஜபியுங்கள். வட மாநிலங்களிலே அநேக உபத்திரங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை போதிக்கிற போதகர்களுக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் மத்தியிலேயும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு நெருக்கங்கள் அவர்களுக்கு. கட்டடங்களை எல்லாம் அந்த சபைகள் இடிக்கப்படுகிறது. போதகர் உபத்திரப்படுத்தி அடிக்க, அதாவது அதாவது என்ன சொல்ல முடியாத உபத்திரங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆனால் நாம் தென் பகுதியிலே நாம் இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் நமக்கு ஆண்டவர் விசாலமான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வட மாநிலங்களிலே சத்தீஸ்கர் அப்படி போன்ற மாநிலங்கள் எல்லாம் போதகர் வெளியே வர முடியல. ஒரு பைபிள் வச்சிருந்தாவே, கையில் வச்சிருந்தாவே போதும். நீ எங்கே போனையும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வச்சிருந்தாவே ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி விடுறாரு. அப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறது. அவர்களுக்காக நாம் வட மாநிலங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். நம்ம வாழ்கின்ற ஒரு தேசம் ஜனநாயக தேசம். யாரும் அவங்களுடைய விருப்பப்படி எதை யார் செய்ய முடியுமோ, எதை அவர்கள் வணங்கி கொள்ள முடியுமோ வணங்கி கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம் அவர்களுக்காக. கர்த்தரை நிச்சயமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நம்ம பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தேவனை அறியாதபடி எதையோ தெய்வம் என்று நம்பி அவர்கள் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, தேவகி சிஸ்டர் அவங்களுடைய அம்மா ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பாருங்கள், இந்த வயதான காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ வேதனைகள், எவ்வளவு பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். தெய்வான சகோதரியுடைய அம்மாவும் அவங்க தான். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட யோனாக்கு அவன் பிறந்த நாள், அவனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வட மாநிலங்களிலே ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலை ஆண்டவரே. அநேக நெருக்கங்கள், உபத்திரங்கள், அவைகளிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேவகி சிஸ்டர், தேவ சகோதரி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. வியாதியோடு இருப்பது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. தகப்பனே, நீ சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்படியாகும்படி காயப்பட்ட கரத்தை நீட்டவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் வல்லமை ஆண்டவரை இப்பொழுதே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நல்ல சரீரத்தில் சுகத்தை கொடுங்க, புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய ஆயுசு நாட்களை தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தாயாரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள் காணும் யோனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன், அப்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறவனை உடைய காயப்பட்ட கரத்தினால தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரிக்க அவருடைய தேவைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நீரே அவனை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அதோடு கூட அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசப்பா உம்முடைய நாமம் மையப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நாம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெயம்னா என்ன அர்த்தம்? வெற்றி அப்படின்னு வரும். அப்ப நம்மள அநேகருக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு உண்டு. ஆனால் அது நடப்பது இல்லை. சில வேளைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? தோல்விகளையும் சந்திக்கிறோம். தோல்விகளை சந்திக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வந்துடுது? சோர்வு வந்து விடுகிறது. வெற்றின்னு சொன்னா அதற்கு முன்பாக என்ன இருக்கு தெரியுமா? போராட்டம் இருக்கிறது. அதை நம்ம மறக்க கூடாது. போராட்டத்தின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வெற்றியை காண முடியும். போராட்டம் நிறைய பேர் போராடுகிறார்கள் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் போராடுகிறார்கள், எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களெல்லாம் பாருங்க, பல விதங்களிலே போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அதன் பிறகுதான் வெற்றியை காண முடியும். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அநேகர் என்ன செய்கிறார்கள்? போராடுகிறார்கள். பரீட்சைகளை வெற்றி பெற வேண்டும் என்று பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? போராடுகிறார்கள். அப்ப நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில தொற்று நோய்கள் எல்லாம் வேகமாய் பரவி கொண்டு இருக்கிறது. சொல்லுவாங்க, இது என்னென்னமோ வியாதியெல்லாம் கொரோனாலாம் போயிடுச்சு, மறுபடியும் வந்துடுச்சு, அப்புறம் ஏதோ ஒரு கொள்ளை நோய் வந்திருக்குது, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதிலிருந்து நம்ம எப்படி விடுதலை கிடைக்கும், எப்படி ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் என்ன செய்யறாங்க? ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் கொரோனா சமயத்துல என்ன எப்படி வாழ்ந்தோம் என்பது தெரியும். அநேகர் என்ன செய்யறாங்க? எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் அந்த நாட்களிலே. அப்ப உலக மக்கள் என்ன செய்யறாங்க? வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பல வழிகளை அவர்கள் பயன்படுத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஜெயம் கிடைக்க வேண்டுமானால், வெற்றி கிடைக்க வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார். அந்த நாட்கள் அதிகமாக யுத்தத்திலே குதிரைகளை பயன்படுத்துவார்கள். ஏன்னா குதிரை அது மிகுந்த வீரமும் விவேகமும் உள்ளது, தைரியம் உள்ளது குதிரை. அதனால விரோதிகளை பார்த்து அது பின்வாங்காது, முன்னோக்கி தான் செல்லும் வழியை பின்னோக்கி போகவே போவாது. ஆகவேதான் குதிரை யுத்தத்திற்கு சிறந்ததாக கருதப்பட்டது. ஞானி சாலமோன் ஞானிதான் யுத்தத்திலே ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? குதிரைகளை பயன்படுத்த வேண்டும். அது சரியா இருந்தாக நம்ம வெற்றியை பெற முடியும் என்று அவன் நம்பினான். யாரு? சாலமோன் ராஜா. அதோடு நிறுத்தல. குதிரை அவசியமானது, அது நம்முடைய வெற்றிக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது உண்மைதான். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசம் யார் மேல? குதிரை மேல வைக்க கூடாது. குதிரை மேல வைக்கவே கூடாது. கர்த்தர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவர்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆகவே அவர் மீது நாம நம்பிக்கை வைப்போம் என்றால், அவர் மீது அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்வாரு? வெற்றியை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க நம்முடைய கர்த்தர். யாத்திராகமும் 17:15 வாசிக்கிற பொழுது வாசிக்க பார்ப்போம். யாத்திராகமும் 17:15 வாசிக்கலாம். யாத்திராகமும் 17:15 வாசிக்கலாம். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். பாருங்க, யெகோவா நிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வெற்றி கொடி. வெற்றி தான் யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர். அதனால பாடல் கூட பாடுவாங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே அப்படின்னு ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கு. ஆகவே நாம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நம்முடைய முயற்சி, நம்முடைய ஞானம்,
ஆகியவற்றை காட்டிலும் கர்த்தர் மீது கர்த்தர் மீது வைக்கும் பொழுது அவரே நமக்கு என்னது கொண்டு வருவார்? வெற்றியை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதத்திலே யுத்தம் என்றாலே நமக்கு முதல்ல வர்றது, ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? கோலியாத்து, தாவீது தான் முதல் ஞாபகத்து நமக்கு வரும். இப்ப தாவீது பாருங்க, அவன் யுத்தத்திலே பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போகல. அவனுக்கு நன்றா தெரியும் கர்த்தர் அவனோடு இருந்து யுத்தம் பண்ணுவார். அதனாலதான் அவன் என்ன செய்ய, ஒரே ஒரு குழாங்கல்னால கோலியாத்தை கொன்றான் என்று அநேகர் சொல்லுவதை நாம கேட்டிருக்கிறோம், வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு குழாங்கல்னால ஒரு மனிதனை வீழ்த்த முடியுமா? முடியாது. ஆகவே அவனோடு கூட கர்த்தர் இருந்து யுத்தம் பண்ணினார். அதனாலதான் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாம சில காரியங்களை நாமளே போய் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விடுவோம். நீங்க பார்த்துக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் எழுந்திருப்பார். நம்ம தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது தேவன் நமக்காக எழுந்திருந்து யுத்தம் பண்ணுவார். ஆனால் நாம என்ன செய்யக்கூடாது, நாம எழுந்திருந்து பதிலுக்கு பதில் அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. யாராவது நம்ம திட்டாலும் சரி, நாம யாரோ அடித்தாலும் சரி, நாம அதுக்கு எதிர். அவன் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 4 வார்த்தை பேசவே கூடாது. எல்லாம் பேசட்டும், ஆண்டவர் சமூகத்துல வைத்து விடுவோம். ஆண்டவரே நீங்க ரட்சிங்க இல்லைன்னா சிச்சிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்படைத்து விட்டு தான் அமைதியாக காத்திருப்போம். கர்த்தர் நமக்காக நிச்சயமாக என்ன செய்வாரு, யுத்தம் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனாலதான் தாவீது ஒரே ஒரு குழாங்கல்னால என்ன செஞ்சா, கோலியாத்தை வீழ்த்தினான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அவனுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான 3 காரியங்கள் முக்கியமானது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்கள் முக்கியமாக இருந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:32 வாசிக்கலாமே. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, தாவீதை கவனியுங்கள். பெலிஸ்தனாகிய கோலியாத் ஏறக்குறைய 10 அடி உயரமாயிருந்தான். 10 அடி உயரம் அவனுக்கு. அவன் அணிந்திருந்த கவசங்கள், அவன் கையில் வைத்திருந்த ஈட்டி எல்லாம் 100 கிலோ எடை உள்ளதான். யாரு? கோலியாத்துக்கு. முழு இஸ்ரவேல் மக்களும் 7.5 அடி உயரமாயிருந்த ராஜாவாகிய சவுல் கூட கோலியாத்தை கண்டு பயந்தான். அங்க இருந்த இஸ்ரவேல் மக்களை விட சவுல் 7.5 அடி உயரம் உள்ளவன். அவனே என்ன செஞ்சான், கோலியாத்தை கண்டு பயங்கி நடுங்கினான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வாலிபனாயிருந்த தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, நான் போய் இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ணுவேன் என்று தைரியமாக சொல்லுகிறான். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது நான் யார் என்பதை மிக நன்றாக அறிந்து வைத்திருந்தான். நான் யாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நன்றாக அறிந்து வைத்திருந்தான். நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் யாரு, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டவன். ஆகவே நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கு முன்பாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர் என்னை எதிர்த்தாலும் நான் என்ன செய்வேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன். இந்த யுத்தத்தை செய்ய என்னால் முடியும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்பதை விசுவாசித்தான். எனவே அவன் என்ன செஞ்சான், கோலியாத்தை தைரியமாக சந்தித்து வெற்றி பெற்றான். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நாமும் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பலவிதமான போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே நாம் என்ன செய்யணும், சோர்ந்து போகிறோம். அதிகமா நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நம்முடைய எதிர்த்து வரக்கூடிய போராட்டங்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். ஆகவே தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலையில் நாம் யார் என்பதை நினைத்து தைரியத்தோடு முன்னேற வேண்டும். தாவீதை போல நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறோமா? நான் யார்? கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய கண்மணிகள். நீங்களும் நானும் அவருடைய கண்மணிகள். வேதத்துல பார்க்கிறோம், ஒருவன் கண்மணியை தொட்டால் என்ன செய்வாரு, தேவன் சும்மா இருக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் எதுவும் செய்ய முடியாது.
அதனால நம்ம அதை நினைக்கணும், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் யாரு, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதனால என்னை யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாம முதலாவது நம்மை நாமே அறிந்திருக்க வேண்டும். நம்மை நாமே அறிந்திருக்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, நான் ஆண்டவரே ஒண்ணுமில்லாதவன், நான் பலவீனம் உள்ளவன், நான் புழுதி பூச்சி இப்படிலாம் சொல்லி அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும், கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் எப்படி வெற்றி சிறந்தவரானார்? எதற்காக? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவ்வளவுதான். அது மட்டும் நம்முடைய எண்ணத்தில் இருந்ததுன்னா நாம எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, யாரு நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஏதோ கிறிஸ்தவனா சொல்லுவாங்க. ஒரு நான் அந்த காரைக்கால் பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது உபதேசராக தான் இருந்தேன். அப்போ அதை கொட்டைப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் சில ஜனங்கள் சொன்னாங்க, சாமி நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களா ஆயிடுறோம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, வேணாம், நீ நல்ல இந்துவா இருந்தா நீ மோட்சத்துக்கு போயிடுவ, நீ கிறிஸ்தவனா கெட்டவனுக்கு கிறிஸ்தவனா வாழணும் அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, அது சொல்ல எவ்வளவு உண்மை அது. அதனால இந்துக்கள் கேட்டாங்க அவரை, ஆண்டவரே நாங்களும் கிறிஸ்தவங்களா ஆயிடுறோம் சாமி. நான் இல்லை, வேண்டாம் வேண்டாம், நீ அங்கேயே இரு, இங்க கெட்ட கிறிஸ்தவனா இருக்கிறத விட நீ நல்ல இந்துவா இருந்து பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லுவார். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா கிறிஸ்தவனா மட்டும் நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு நல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்மளை உயர்த்தி வைப்பாரு அப்படிங்கிற நோக்கம்லாம் நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. உபத்திரம் உண்டு உலகத்தில். ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்ப உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஜெயத்தின் பிள்ளைகள், ஏதோ தோல்வியின் பிள்ளைகளே அல்ல. நம்ம எல்லாம் ஜெயத்தின் பிள்ளைகள் என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். தான் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது அறிந்திருந்தான். என்ன செய்யணும்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:40 வாசிக்கலாம். வாசிங்க. 1 சாமுவேல். போனான். பாருங்க, கோலியாத்தோடு யுத்தத்திற்கு புறப்பட்ட தாவீதுக்கு ராஜாவாகிய சவுல் என்ன செய்யறாரு? தன்னுடைய யுத்த கவசத்தை எல்லாம் தரிப்பிக்கிறார். ஆனால் தாவீது அதெல்லாம் அதுக்கு பழக்கம் இல்லை. இந்த யுத்தத்துக்கு போகும்போது சில உடுப்புகள்லாம் போட்டுக்கணும், கவசம், கையில ஒரு இது கத்தி, அதெல்லாம் அவனுக்கு பழக்கமே கிடையாது. அவன் என்ன ஆடுகளுக்கு பின்னே அலைந்து தெரிந்தவன். அவன் தாவீது ஆடுகளிலே தான் அவனுடைய வாழ்க்கை கழிஞ்சது. ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து தெரிந்தான். ஆனாலும் அவன் ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்யல, துதிக்காமல் இருந்ததே கிடையாது. அவனுடைய வாயில எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி இருந்தது. அதனாலதான் அந்த துதியின் சத்தம் அவரை என்ன செஞ்சது? தாவீதை அரியணையிலே உட்கார வைத்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வருந்தான். அதனால அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து துதியுங்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வருவார். ஏனென்றால் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவன் பரிசுத்தர். நீங்கள் எங்கெல்லாம் கூடி துதிக்கிறீர்கள் அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கோலியாத்தோடு யுத்தத்திற்கு புறப்பட்ட தாவீது ராஜாவாகிய சவுல் தன்னுடைய யுத்த கவசத்தை தரிப்பிக்கிறான். நீ யுத்தத்துக்கு போறப்பா, ஆனா இப்படி எல்லாம் நீ சும்மா போக கூடாது. அதுக்கு இராணுவ உடைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அந்த வீரனுக்குரிய உடைகள் எல்லாம் தரித்து கொண்டு நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் அவனுக்கு பழக்கமே கிடையாது, விருப்பமும் இல்லை. அதெல்லாம் தாவீது தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு அந்த பெரிய கோலியாத்தை வெளுத்த என்ன செஞ்சான்? தன் கையில தடியும்
கூழாங்கற்கள், அடைப்பிப்பை, அதில் தான் அவன் பிடித்து கொண்டு யுத்தத்திற்கு போனான். பாருங்க, ஈட்டியோடும் கேடகத்தோடும் யுத்த கவசத்தோடும் மிகவும் உயரமும் பருமனமாய் இருக்கும் கோலியாத்தை தாவீது சாதாரண ஆயுதங்களோடு கூட சந்தித்தான். அவன் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தான் அவன் கோலியாத்து. ஆனா இவன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் என்ன ஆடு மேய்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் இவ்வாறே கொன்றேன், இவனையும் இப்படியே கொல்லுவேன் என்று கூறினான். நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் வந்தது, அதை கொன்னேன். கரடி அதை கொன்னேன். அதை மாதிரி இவனையும் இப்படிதான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குழாங்கலினால தாவீதுக்கு வெற்றி கிடைத்ததை நாம எல்லாரும் நமக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மிக மிக முக்கியமானது. நம்மிடம் இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு கலங்க வேண்டியதில்லை. உங்களிடத்தில் உள்ளதை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே என்ன செய்யணும்? ஆண்டவரை நாம போற்றி புகழ வேண்டும், துதிக்க வேண்டும். ஐயோ எனக்கு அது இல்லையா ஆண்டவரே, இது இல்லையா, அதெல்லாம் வேண்டாமே வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கலங்க வேண்டியதில்லை. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அது போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, என்னை இந்த நிலையிலேயும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். ஆகவே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை நாம தவறவிடவே கூடாது. புதிய யுத்திகளை நாம் கையாள வேண்டும், திட்டமிட வேண்டும், முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே இந்த யுத்தம் தன்னை ராஜாவாக மாற்றும் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். இந்த யுத்தத்தில் நான் ஜெயம் பெறுவேன், மக்கள் என்ன செய்வார்கள், என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தாவீதை போல சூழ்நிலைக்கு ஏற்ப காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜபத்தோடு கூட திட்டமிட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஜபத்தோடு திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்ய முடியும்? வெற்றியை நாம காண முடியும். அதனாலதான் யோவான் எழுதின 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பார்க்கிறோம். அப்ப முதலாவது தாவீது தான் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். 3வது காரியத்தை நம்ம சொல்லி முடிப்போம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17:47. 1 சாமுவேல் 17:47 வாசிக்கலாம். வாசி. பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். உனக்கு தன்னை உருவாக்கி அழைத்து அபிஷேகம் செய்த தேவன் யார் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். தனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை பார்க்கும் பொழுது தாவீது எப்படி நினைத்திருக்க கூடும்? உன்னிடம் உயரம் இருக்கலாம், பருமன் இருக்கலாம், யுத்த ஆயுதங்கள் இருக்கலாம், உனக்கு பின்பாக பெரிய படைபலம் இருக்கலாம், ஆனால் எனக்கு பின்பாக என்னுடைய இரட்சகர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். இப்ப பாருங்க, அவர் பட்டயத்தையும் ஈட்டியையும் கொண்டு வெற்றி தருகிறவர் அல்ல. ஒரே கல்லில் வெற்றி தருவேன் என்பதை என்னிலே நான் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சவால் விடுவதை பார்க்கலாம். கர்த்தர், நீ எல்லாம் இப்படி வர, ஆனா நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? நாம அறிந்திருக்கிற விதத்திலே அறிந்திருந்தால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு? நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அர்த்துமையை கூட பார்க்கிறோம். அவன் வழியோரத்திலே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆனா இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? தாவீதின் குமாரனே இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும் அப்படிங்கிறான். பாருங்க, இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். அவரால் ஒரு அடி கூட நவர முடியவில்லை. போய் சத்தம் போட்டாங்க. சத்தம் போடாதன்னு அவனை அமுத்துனாங்க. அவன் இன்னும் அதிகமாய் சொன்னான், தாவீதின் குமாரனே இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னா. பாருங்க, அவன் எப்படி இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் சொல்லல, தாவீதின் குமாரனே இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். அப்ப இயேசுவை அறிகின்ற விதத்திலே அவன் அறிந்து வைத்திருந்தான். அவன் ஒரு குருடனாயிருந்தாலும் பிச்சைக்காரனாயிருந்தாலும் இயேசுவை அறிகின்ற விதத்திலே அவன் அறிந்து வைத்திருக்கிறபடினாலே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவால் என்ன செய்ய முடியல?
நடக்கவே முடியாது. நின்னா கூட்டிட்டு வர சொல்றான். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் சொல்றான், தாவீது, நீ என்னுடைய ஆண்டவர் என்ன செய்யற, பட்டயத்தையும் வீட்டையும் கொண்டு வெற்றி தருகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி, ஒரே ஒரு கல்லுல வெற்றி தருகிற தேவன் அவர் அப்படின்னு சொல்லி நான் சவால் விடுகிறான் தாவீது. ஆகவே அந்த கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்படியானால் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் எதை செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. சூழ்நிலைகளை விட நம்மை ஆராதிக்கிற தேவன், நாம் நம்பியிருக்கிற தேவன், என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாதிரி வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் சரி, பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, இயேசு என்னோடு இருக்கிறார், அவ்வளவுதான். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரே என்னோடு இருந்து யுத்தம் செய்து எனக்கு வெற்றி தருவார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பணும். அதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முழங்குப்புற விழுந்தான். பாருங்க, அந்த கல் சரியாக எங்க போய் அடிக்கிறது? கோலியாத்தினுடைய நெற்றியிலே பதிந்தது. அப்ப தாவீது வீசின போது குறி தப்பாமல் அதிக வேகத்தோடு கோலியாத்தின் நெற்றியிலே தேவனே பதிய செய்தார். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் அப்படிதான் விழுந்திருக்கணும். ஆனா அவன் இப்படி விழுந்துட்டான். அடிச்ச உடனே நெத்தியில் அடிக்கும் போது இப்படிதான் போய் விழுவாங்க. ஆனா அப்படி சொன்ன அவன் குப்புற இப்படி விழுந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கல் நெற்றிய பட்ட வேகத்தில் அவன் என்ன செஞ்ச? மல்லாக்கா விழுந்திருக்கணும். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தெரிவிக்கிறவன் முகம் குப்புற விழுந்தான் என்று. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தினார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் தான் காரணம். அது நமக்கு நல்லா தெரியுது. தாவீதின் குழாங்கலினாலே கோலியாத்தை வீழ்ச்சி அடையவில்லை, மாறாக கர்த்தர் யுத்தம் செய்ததினாலே கோலியாத்து மரணம் அடைந்தான். நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய? வெற்றியுள்ளவர்களாக வாழ வேண்டுமானால் நாம் யார் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உண்டாக்கின இரட்சகரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். அதனால நம்ம எதை குறித்து என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நமக்கு கவலைப்படவே கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்னோடு இருக்க, அவருடைய பிள்ளை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தேவன் உருவாக்கி இந்த இடத்திலே என்னை வைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோமானால், ஆண்டவரை விசுவாசிப்போமானால், நிச்சயமாக அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கு கோடான கோடி சோத்திரம். தகப்பனே, இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. தகப்பனே, பரலோகத்தின் வல்லமை இறங்கி வரும்படியான நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கும்படியான நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் ஆண்டவரை நீ பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கர்த்தாவே சோத்திரம். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொன்னீங்களா ஆண்டவரே? எங்களை சந்திக்கிற உபத்திரங்களில் நாங்கள் தைரியமாய் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. தகப்பனே, எங்களை விட்டு விலகாதவர் நீர், எங்களோடு இருக்கிறவர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை எல்லாம் வர வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எசப்பா, இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மையப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாம் இந்த நாளிலே சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட
நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பீராக.